வணக்கம். நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். யமுனா வீட்டை விட்டு ஆத்திரத்தில் கிளம்பிவிட்டாள். ஆனால் எங்கே செல்வது என்று அவளுக்கு எந்த யோசனையும் இல்லை. தங்கை எங்கே சென்றிருப்பாள் என்று யோசித்து கொண்டே இவளும் வாழ்க்கையை வெறுத்து ஒரு பாதையில் பயணித்தாள். ஆனால் எங்கே செல்வது என்றுதான் தெரியவில்லை. தங்கை கொடுத்த 50,000 பணத்துடன் தான் சென்று கொண்டிருந்தாள் யமுனா. நடந்து நடந்து களைத்தும் போனாள் யமுனா. களைப்பாறுவதற்காக ஒரு மரத்தடியில் போய் அமர்ந்தாள். அங்கு பக்கத்தில் ஒரு வயதான மூதாட்டி பணியார கடை போட்டு சுட்டு கொண்டிருந்தார். எழுந்து நடக்க முடியாத தள்ளாடும் வயதில் உள்ள அந்த மூதாட்டியே இந்த வயதில் உழைக்கும் போது நம்மால் முடியாதா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் யமுனா. அந்த பாட்டியிடம் போய் 2 பணியாரத்தை வாங்கி சாப்பிட்டாள். மீண்டும் நடக்கத் தொடங்கினாள் அவள். எங்கே போவது என்று அவளுக்கு எந்த எண்ணமும் வரவில்லை. திடீரென்று ஒரு சிந்தனை வந்தது. எங்கே போயிருப்பாள் ரோஜா? கண்டிப்பா நம்ம அம்மா இருந்த வீட்டுக்கு தான் போயிருப்பா. நம்மளும் அங்கு போய் பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டு அம்மாவின் வீட்டிற்கு சென்றாள். அங்கு வீடு பூட்டி இருந்தது. யாரும் இல்லை. பக்கத்திலேயே வீராவின் வீட்டிற்கு சென்றாள். வீரா அமர்ந்திருந்தான். வீரா என்று அழைத்தாள் யமுனா. யாரு என்று வீரா வெளியே வந்தான். நான் தாங்க, ரோஜாவோட அக்கா யமுனா என்றாள். ஆமாம் ஆமாம், தெரியும் தெரியும், வாங்க வாங்க. என்ன இங்கே ரோஜாவை தெரிய வந்தீங்க என்றான். ஆமாம், ரோஜா வந்தாளா என்றாள் யமுனா. இல்லையே, அந்த பொண்ணு இங்கே வரலையே. அவங்க ஃப்ரெண்டு ராஜிங்கிற பொண்ணு கூட சேர்ந்து ஹாஸ்டலில் தங்க போகிறேன்னு சொல்லிச்சு. அது இந்நேரம் ஹாஸ்டலுக்கு போயிருக்குமே என்றான் அவன். அப்படியா என்று கையில் இவளும் பெட்டியுடன் தயங்கி நின்றாள். என்னம்மா, நீங்கள் ஒரு பெட்டியோடு வந்திருக்கீங்க, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்றான் அவன். எதுவும் பேசாமல் தயக்கத்துடன் நின்று கொண்டிருந்தாள் யமுனா. இங்கே பாருங்கம்மா, என்னை வேற்று மனுஷனா நினைக்காதீங்க. ரோஜாவுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். ரோஜாவை காலையில் பார்த்தேன். அந்த பொண்ணு கையில் பெட்டியோடு தான் ஒரு பார்க்கில் உட்காந்துருந்துச்சு. அதான் உங்ககிட்ட கேட்குறேன் என்றான் வீரா. என்னது, என் தங்கச்சியை பார்த்தீங்களா? ஏன் அவள் ஆஃபீஸ் போகலையா? அவளுக்கு பார்க்கில் என்ன வேலை? அவள் வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினச்சி தான் நான் வந்து பார்க்க வந்தேன் என்றாள் யமுனா. அது ரோஜா மனசு சரியில்லாமல் தாம்மா பார்க்கில் வந்து இருந்துச்சு. வேலைக்கு லீவ் போட்டுருச்சான். அவங்க ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறம் தான் ரூமில் போய் இருக்கணுமா. அது வரைக்கும் சும்மா இங்கே உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. உனக்கு என்னம்மா பிரச்சனை? நீ ஏம்மா பெட்டியோட வந்திருக்க என்றான் அவன். எனக்கு வாழ்க்கையே பிரச்சனை தாங்க, எனக்கு ஒரு உதவி வேணுமே என்றாள் அவள். என்னம்மா உதவி? கேளுமா, என்னால் முடிஞ்சால் நான் செய்கிறேன். உங்களுக்கு உதவி செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன் என்றான் வீரா. ஒன்றும் இல்லை வீரா, உங்களை பற்றி ரோஜா நிறைய சொல்லியிருக்கா. நான் இப்போது வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். ஒரு சின்ன பிரச்சனை, எங்கே போகிறதுன்னு தெரியல. எனக்கு வெளி உலகத்தில் யாரையுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் அம்மா, என் குடும்பம் 2 மட்டும்தான். இப்போது என் அம்மாவும் இல்லை, குடும்பமும் இல்லை. அதனால தான் எங்கே போகிறதுன்னு போக்கிட இல்லாமல் இங்கே வந்து இருக்கேன். அம்மா இருந்த வீட்டிலையே நான் வாடகைக்கு இருந்துக்கலாமா? மாதம் மாதம் கரெக்டாக பணம் கொடுத்துட்றேன் என்றாள் யமுனா. என்னம்மா சொல்கிறீங்க? வாடகைக்கு நீங்கள் மட்டும் வரீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆமாம், உங்கள் கணவர் எங்கே என்றான் வீரா. அவரை பற்றியெல்லாம் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை வீரா, அதை மெதுவாக பேசிக்கலாம். இப்போது எனக்கு தேவை தங்குறதுக்கு ஒரு இடம். அதை நான் எங்கே போய் தேட முடியும் இந்த நேரத்தில்? அதான் என் அம்மா இருந்த வீடு எனக்கு கிடைச்சா சந்தோஷந்தான். அதனால தான் கேட்குறேன், கிடைக்குமா? தருவீங்களா? இல்லை வாடகைக்கு விட்டுட்டீங்களா என்றாள். இல்லை இல்லை, வாடகைக்கெல்லாம் ஒன்றும் விடலை, வீடு அப்படியே தான் இருக்குது. சரிம்மா, இரு, சாவி எடுத்துகிட்டு வரேன். உங்கள் அம்மா இறந்ததோடு பூட்டின வீடு அப்படியே இருக்குது, சுத்தம்லாம் ஒன்றும் பண்ணலை. பரவாயில்லையா என்றான். பரவாயில்ல, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். எனக்கு அட்வான்ஸ் வாடகை எவ்வளவுன்னு சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன் என்றாள் அவள். கண்ணு, அட்வான்ஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம், வாடகை மட்டும் கொடுத்தா போதுமா? அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, உன்னால் முடிகிறத கூட அப்புறம் பார்த்துக்கலாம் என்றான் அவன். ஏதோ பிரச்சனைன்னு வந்திருக்க, இப்போ இதை பற்றி பேசுகிற நேரம் இல்லைம்மா. நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிதாம்மா செய்கிறேன். காலையில் கூட ரோஜா பொண்ணை நான் வந்து தங்கிக்கன்னு தான் சொன்னேன். அந்த பொண்ணு தான் வேண்டான்னு சொல்லிடுச்சு என்றான் வீரா. அப்படியா சொன்னா? சரி, ரொம்ப நன்றி வீரா, வரேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை திறந்து உள்ளே சென்றாள். வீட்டிற்குள் சென்றதும் அம்மா வாடியம்மனா என்று அழைக்கும் அந்த குரல் தான் அவள் காதில் ஒலித்தது. ஆனால் ஒளிதான் கேட்டதை தவிர உருவம் இல்லை. உடைந்து போனாள் அவள். அந்த இடத்திலேயே குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள் யமுனா.
அம்மானு ஒருத்தி இருக்கும்போது எவ்வளவு வார்த்தைகளை கொட்டியிருப்பேன். அம்மா கிட்ட கோபத்தை மட்டும்தான் அதிகமாக வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் இப்போ அம்மா இல்லாத போதுதான் அதோட வெறுமை என்னன்னு எனக்கு தெரியுது. அம்மா இல்லாத வாழ்க்கையில் அனாதையாகி நிற்கிறேன். வாமான்னு கூப்பிடக்கூட நாதி இல்லை. என் மனசில் உள்ள பாரத்தை கொட்டி அழக்கூட அம்மாவோட மடி கிடைக்கலையே என்று தேம்பி தேம்பி அழுதாள். சற்று நேரம் கழித்து நிதானத்திற்கு வந்தாள் யமுனா. கொஞ்ச நேரம் ஆழ்ந்து யோசித்தாள். இந்த வாழ்க்கையில் பணம் இருந்தால் மட்டும்தான் மரியாதை என்ற புத்தி அவளுக்கு அப்போது தான் வந்தது. இனி நம்ம வாழ்க்கை பணத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். திருமண வாழ்க்கையே வேண்டான்னு உதறிட்டு வந்துட்டோம். ஆனால் அது மட்டும் இல்லை வாழ்க்கை. நம்ம சொந்த காலில் நிற்கணும். யார் கையையும் எதிர்பார்க்காம தன்மானத்தோடு வாழணும். கால் வயிறு கஞ்சி குடித்தாலும் அது நம்ம வருமானத்தில் கௌரவமாக குடிக்கணும். அப்போதுதான் மாமியார் சொன்ன அந்த வார்த்தை அவள் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது. எங்கே சுற்றியும் இங்கே தான் வருவ, நீ ஒரு முட்டாள்றி என்று. இனி எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கக்கூடாது என்று மனதிற்குள் வைராக்கியத்தை உண்டு பண்ணி கொண்டாள் யமுனா. இந்த பக்கம் பார்க்கில் இருந்து ராஜியை பார்க்க ஹாஸ்டலுக்கு சென்றாள் ரோஜா. யாருமா நீ, என்ன வேணும், யாரை பார்க்க வந்திருக்க என்றார் வார்டன். ராஜியை பார்க்க வந்தேன் மேடம் என்றாள் ரோஜா. என்னடி இந்த நேரம் வந்திருக்க, அதுவும் பெட்டியோடு கிளம்பி வந்திருக்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, வேலை இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சா எல்லாருக்கும் என்றாள் ராஜி. இல்லடி, இது வேற ஒரு பெரிய பிரச்சனை, அப்புறமா விளக்கமாக சொல்கிறேன். இப்போ என்னால் என் அக்கா வீட்டில் தங்க முடியாது. எனக்கு இங்கே ஏதாவது ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடு ராஜி, நானும் உன் கூடவே தங்கிக்கிறேன். என்னடி சொல்கிற, என் கூட தங்க போறியா? உன் அக்கா வீடு என்னாச்சு? சரி சரி, அதான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்ட, அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம். ஆனால் இங்கே ரூம் அவைலபிளாக இருக்கான்னு தெரியலையே ரோஜா. இரு, நான் வார்டன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்கிறேன் என்றாள் ராஜி. எனக்கு கண்டிப்பாக ரூம் வேணும் ராஜி, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுறி. உன்னை நம்பி தான் நான் வந்திருக்கேன். ப்ளீஸ் ராஜி, என்னை கைவிட்டுறாத என்றாள் ரோஜா. இருடி, முதல்ல கேட்போம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், அப்புறமா என்ன பண்ணலான்னு யோசிப்போம். அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான வார்டன் தான், இரு பேசிட்டு வரேன் என்று வார்டனிடம் சென்றாள் ராஜி. என்ன ராஜி, என்ன வேணும், யார் அந்த பொண்ணு என்றார் வார்டன். மேடம், அவன் என் ஃப்ரெண்டு தான். அவளுக்கும் என்ன மாதிரி யாருமே இல்லை. இப்போ தான் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் என் கூட தங்கிக்கலான்னு வந்திருக்கா. ஏதாவது ரூம் இருக்கா மேடம்? இருந்தால் சொல்லுங்கள் மேடம், அவளும் இங்கே தங்கிக்கட்டும். அவளும் என் கூட தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறா. பணத்தை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக டைமுக்கு வந்துடும் என்றாள் ராஜி. இங்கே பாரு ராஜி, இங்கே பணம் ஒரு பிரச்சனை இல்லை, ஒழுக்கம் அதுதான் ரொம்ப முக்கியம். யாராலையும் இந்த ஹாஸ்டலுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. யாரும் இங்கே வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. அந்த பொண்ணுக்கு சொந்தம்னு ஏதாவது இருக்கா? அவங்களால ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது. இதெல்லாம் இங்கே ரூல்ஸ். ஆனால் இப்போ அந்த பொண்ணோட கெட்ட நேரம், ரூம் எதுவும் இல்லை. ஆனால் பாவம், உன்னை நம்பி வந்துட்டேன்னு சொல்கிறா. நீ ரொம்ப வருஷம் இந்த ஹாஸ்டலில் இருக்க. நீ ஒன்று செய்ராஜி, உன் கூட வேணும்னா தங்க வச்சுக்கோ. அட்ஜஸ்ட் பண்ணி தான் தங்கிக்கணும், வேறு வழி இல்லை. உனக்கு ஓகேன்னா தங்க வச்சுக்கோ. பக்கத்தில் வேறு எங்கேயாவது ஹாஸ்டல் இருந்தால் பாரு. நானும் என் சைடில் தேடி பார்க்குறேன். கிடைச்சா அந்த பொண்ணை இங்கே தங்க வைக்கலாம். மற்றபடி இங்கே தங்க முடியாதம்மா. இங்கே ரூம் எதுவும் இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்காங்க என்றார் வார்டன். என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க? ஏதாவது பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க மேடம் என்றாள் ராஜி. ராஜி, பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஒரு ரூமுக்கு 4 பேர் மட்டும்தான். 10 ரூமில் 40 பேர் இருக்காங்க. அவ்வளவுதான் இந்த ஹாஸ்டலில் இடம் இருக்குது. இந்த ஒரு முறை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தங்கிக்கணும். மற்ற ரூம்மேட்ஸ் கிட்ட கேட்டுட்டு அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் தங்க வச்சுக்கணும், புரியுதா என்றார் வார்டன். சரி மேடம், என் ரூமில் ஒரு பொண்ணு நைட் டியூட்டிக்கு போகிறா. அந்த நேரத்தில் இவன் இங்கே தங்கிக்கிருக்கட்டும். பகலில் நான் தான் கிளம்பிடுவேன். அப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் மேடம் என்றாள் ராஜி. என்னது, நீ போயிடுவ, அவ இருப்பாளா? இப்போதான் சொன்ன அவளும் உன் கூட தான் வேலை பார்க்குறான்னு என்றார் வார்டன். சாரி மேடம், தப்பாக நினச்சிக்காதீங்க. அவள் 2 நாள் லீவ் எடுத்துக்கிறேன்னு சொன்னான். அவங்க அம்மா இறந்ததுனால, அதனால் அப்படி சொல்லிட்டேன். சாரி மேடம், நான் அவகிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் என்றாள் ராஜி. இதில் பேசிட்டு சொல்கிறதுக்கு என்ன இருக்கு ராஜி? இதுதான் இப்போதைக்கு சூழ்நிலை. இது ஓகேனா அவள் இங்கே இருக்கட்டும், இல்லைனா அவளுக்கு பிடிச்ச மாதிரி எங்கேயாவது இடம் பார்த்து போய்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றார் வார்டன். வார்டன் மேடம் சொன்னதை அப்படியே ரோஜாவிடம் வந்து சொன்னாள் ராஜி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு எனக்கு தங்க இடம் கிடைச்சா போதும் ராஜி. நாளைக்கு உள்ளதை நாளைக்கு யோசிச்சுக்குவோம். எப்படியோ பெரிய மனசு பண்ணி தங்க சொன்னாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். முதல்ல நான் குளிக்கணும் ராஜி என்றாள் ரோஜா.
சரி வா, மேலே தான் என் ரூமு, அங்கே போகலாம் என்று ரோஜாவை அழைத்து கொண்டு சென்றாள் ராஜி. ரோஜா முதலில் குளித்துவிட்டு வெளியே வந்தாள். அவளின் முகவாட்டம் மட்டும் மாறவே இல்லை. எதையோ பறிகொடுத்தது போல் அமைதியாகவே இருந்தாள். என்னடி வழக்கத்துக்கு மாறா தெரியுற? எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும். இன்னைக்கு இருளடைஞ்சது போல் இருக்கு. என்ன விஷயம் என்றாள் ராஜி. சொல்ல இஷ்டம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம் என்றாள் ராஜி. இப்படி இருக்க மாட்டியே, அதான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். ஆனால் ஏதோ பெரிய பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது. எதுக்கும் மனசை தளர விடாதடி, எதுவாக இருந்தாலும் சமாளிக்கலாம் என்றாள் ராஜி. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன ராஜி? எனக்கு ஆறுதலாகவும் உண்மையாகவும் இருக்கிறது நீ ஒரு ஆள் மட்டும்தானே என் மனசு சொல்லுது. எனக்குன்னு இப்போதைக்கு வேறு யாரும் இல்லை ராஜி. உனக்கு தெரியும்ல, எனக்கு கொஞ்ச நாளாகவே எதுவுமே சரியில்லை. என் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் வேலை போயிடுச்சு. இப்போ எனக்குன்னு என் அக்கா இருக்காங்கன்னு நம்பி போனேன். அவங்களும் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. நிம்மதி போய் தெருவில் நிற்கிறேன். எனக்கு மட்டும் ஏண்டி இப்படியெல்லாம் நடக்குது ராஜி என்று கண்ணீர் வடித்தாள் ரோஜா. என்னடி சொல்கிற? உன் அக்கா உன்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்களா? கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லு ரோஜா. ஏன், என்ன பிரச்சனை? உன்னை அனுப்புகிற அளவுக்கு அங்கே என்ன நடந்துச்சு என்றாள் ராஜி. என் அக்காவுக்கு குழந்தை இல்லை ராஜி. அக்கா புருஷன் நல்லவன்னு நினச்சி தான் அவங்க வீட்டுக்கு நான் போனேன். ஆனால் அவன் என்கிட்டயே தப்பாக நடந்துக்க பார்த்தான். அப்போது அக்கா இங்கே வந்துட்டாங்க. நான் எவ்வளவோ சொல்லியும் ஒரு வார்த்தை கூட அவனை ஏன் இப்படி பண்ணுனேன்னு கேட்கவே இல்லை. அவங்க என்னையே சந்தேகமாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதான் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரியாக வராதில்ல ராஜி. எனக்கு அவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க வந்ததை விட என் அக்கா என்னை நம்பலைங்கிற வருத்தம் தாண்டி எனக்கு அதிகமாக இருந்தது. ஏன் அப்படி பார்த்தாங்க? அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்? நான் தப்பு பண்ணியிருப்பேன்னு அவங்க நம்பியிருப்பாங்களோ? என்னால் தாங்கிக்க முடியல ராஜி. அதான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் என்றாள் ரோஜா. அந்த அக்கா தான் அப்படி. பெரிய அக்கா நல்லா வசதியாக தானே இருக்காங்க. அவங்க கிட்ட இங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவங்க வீட்டில் போய் இருந்திருக்கலாம்ல நீ என்றாள் ராஜி. போனேன் ராஜி, அங்கேயும் போனேன். ஆனால் தங்குற எண்ணத்தோடு போகலை. ஒரு வாரம் மட்டும் வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்க வீட்டில் தங்கிக்கலாம். வேலை கிடைச்சதுக்கப்புறம் அவங்க கூட வந்து ஹாஸ்டலில் தங்கிக்கலாம்னு நினச்சி தான் போனேன். சரி, அப்புறம் என்ன ஆச்சு? ஏன் இங்கேருந்து கிளம்பி இங்கே வந்த என்றாள் அவள். கங்கா அக்கா குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம் ராஜி. கூட்டு குடும்பம். அங்கே எல்லாருமே வசதியானவங்க. என் அக்கா மட்டும்தான் எளிமையானவங்க. ஏழ்மையான குடும்பத்திலேருந்து போனவங்க. அதனால் அந்த வீட்டில் எல்லாரும் சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக அடிமையாக அவங்கள வச்சுருக்காங்க. அவங்க இருக்கிற நிலையை என்னாலேயே பார்க்க முடியலை, தாங்கிக்கவும் முடியலை ராஜி. அதை விட நான் அங்கே இருக்கிறத அங்கே யாருமே விரும்பலை. அதான் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நானே கிளம்பி வந்துட்டேன். அக்காவுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் நான் இங்கே இருந்து கெடுக்க விரும்பலை. அதனால தான் இந்த முடிவெடுத்தேன். அதான் அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போய் ஒரு பார்க்கில் உட்காந்துருந்தேன். நீ வர வரைக்கும் காத்திருந்து இப்போது ஹாஸ்டலுக்கு வரேன். அதான் வந்த உடனே குளிக்கணும்னு தோணுச்சு ராஜி. ராஜி, நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டியே என்றாள் ரோஜா. என்னடி கேளு என்றாள் ராஜி. எனக்கு ரொம்ப பசிக்குது ராஜி, சாப்பாடு வாங்கி தரியா? ராஜியின் கண்கள் கலங்கிவிட்டது. ஐயோ ரோஜா, மன்னிச்சுக்கோ, நானும் பேச்சில் அப்படியே உட்காந்துட்டேன். வா போய் சாப்பிடலாம். என்னடி இப்படியெல்லாம் கேட்குற? நான் உன் ஃப்ரெண்டுடி. எனக்குன்னு யார் இருக்கா? நீ தானே இருக்க. இனிமே உனக்கு நான் இருக்கேன், அவ்வளவுதான். சரிவா சாப்பிடலாம் என்று அவளை அழைத்து கொண்டு போனாள் ராஜி. 2 பேரும் சாப்பிட்டு அறைக்கு வந்தார்கள். சரி ரோஜா, தூங்கலாம் என்று சொல்லிவிட்டு ரோஜாவும் ராஜியும் தூங்கிவிட்டார்கள். இங்கே யமுனா தங்கை எங்கே போயிருப்பாள்? என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாள்? என்ன தப்பா நினைச்சிட்டு இருப்பாள்ல? அக்கா கூட்டிட்டு வந்துட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிவிட்டா. என்ன நினைச்சு வருத்தப்பட்டிருப்பா. மன்னிச்சுக்கம்மா ரோஜா. சின்ன பொண்ணு நீ. உன் வாழ்க்கையை கெடுக்க பார்த்தானே அந்த படுபாவி. அவனுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு வரணும்னு சொல்லி தான் நான் அமைதியா நின்னேன். உன்னைய கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை ரோஜா. கண்டிப்பா நீ எங்கே இருந்தாலும் உன்னை தேடி வருவேன். நீ அக்கா கூட தான் இருக்கணும். இனிமே அக்காவுக்கும் யாரும் இல்லை உன்னைய விட்டா என்று அவளும் அழுது கொண்டே தூங்கி போனாள். மறுநாள் காலை விடிந்தது. ராஜி எழுந்து குளித்து கிளம்பி ஆபீஸிற்கு சென்றாள். கிளம்பும் போது ரோஜா அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். என்னடி அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்லடி, இந்நேரம் நானும் வேலைக்கு வரதா இருந்தா உன் கூட சேர்ந்து கிளம்பி இருப்பேன். சார் ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு. அவர் எதுவுமே சொல்லலையே. இவரும் என்னை வேலைக்கு மறுபடியும் வர சொல்லவும் மாட்டார் என்றுதான் தோணுது. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல ராஜி. நீ எனக்காக ஒரு உதவி செய். தர்மராஜ் சாருக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி எனக்காக பேசுறியா என்றாள் ரோஜா. கண்டிப்பா சொல்றேன்டி. அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு அட்ரஸ் தரேன். அங்க போய் ஏதாவது வேலை இருக்கான்னு பாரு.
பேப்பரில் பார்த்தேன் என்றாள் அவள். சரிடி, ட்ரை பண்ணுறேன். நீ இருந்தாலும் சார்கிட்ட பேசிட்டு ஈவினிங் வரும்போது நல்ல பதிலாக சொல்லு ராஜி என்றாள் அவள். பேசிட்டு சொல்கிறேன், நீ கிளம்பி அங்கே போ. அங்கே வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, நல்ல கம்பெனி தான் என்று சொல்லிவிட்டு ராஜியும் கிளம்பி விட்டாள். ஹாஸ்டலில் ரோஜா மட்டும் இருந்தால். அவளும் இன்டர்வியூக்கு செல்வதற்காக அவசரமாக கிளம்பி கொண்டிருந்தாள். ஹாஸ்டலின் வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. யாரும்மா நீங்க, யார் வேணும் என்றார் வார்டன். இங்கே ராஜின்னு ஒரு பொண்ணு தங்கியிருக்கான்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், அதான் பார்க்கலான்னு வந்தேன் என்றாள் யமுனா. ராஜிக்கு யாருமே இல்லையே, அவள் இந்த ஹாஸ்டலுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அவளை தேடிட்டு யாருமே வந்ததில்லையே. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா என்றார் வார்டன். நான் ராஜி ஃப்ரெண்டு, ரோஜாவோட அக்கா. ரோஜான்ற பொண்ணு இங்கே வந்தாளா மேடம்? அவ இங்கே தங்கியிருக்கான்னு கேள்விப்பட்டேன் என்றாள் யமுனா. ரோஜாவுக்கு நீங்க என்ன வேணும் என்றார் வார்டன். நான் அவளோட அக்கா, அவளை பார்க்கணும் என்றாள் அவள். ரோஜாவுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னாலே ராஜி. ரோஜாவுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னாலே ராஜி. நான் நேற்று கேட்டுட்டு தான் அந்த பொண்ணை இங்கே இருக்க சொன்னேன். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் தீர விசாரிச்சுட்டு தான் யாராக இருந்தாலும் சேர்த்துப்பேன். அவளுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. என்ன நடக்குது இங்கே? ஒரு நிமிஷம் இருங்க, நான் அந்த பொண்ணை கூப்பிடுறேன். ரோஜாவை அழைத்து வந்தனர். ரோஜா கீழே இறங்கி வந்தாள். ஹாஸ்டல் வாசலில் யமுனா நின்று கொண்டிருந்தாள். யமுனாவை பார்த்த ரோஜா அதிர்ச்சி அடைந்தாள். அக்கா, நீ எப்படி இங்க என்றாள் ரோஜா. ரோஜா யமுனாவை மன்னிப்பாளா? யமுனா வீட்டிற்கு அழைத்தால் ரோஜா அவள் கூட சென்று விடுவாளா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் அமுத்திட்டு போயிடுங்க. நன்றி.